வாடா. சரி ஏறுறா. உள்ளே தள்ளி உட்கார். நிறுத்து நிறுத்து நிறுத்து. மந்தவெளி போலாமா? நாங்களும் வரோம். நீங்க மந்தவெளி தானே போகணும்னு சொன்னீங்க. ஆமா. சாந்தம் போயிட்டு மந்தவெளி போவோம். நாங்க அதுக்கு ரேட்டு பேசலைங்க. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க 2 பேருக்கு 500ரூவானா நாங்க ஒரு 500 சேர்த்து கொடுத்துட்டு போறோம். ஆ இந்த சர்வீஸ் மட்டும்தான் இருக்கா இல்ல வேற எதுவும் சர்வீஸ் இருக்கா மேடம்? இல்லாமல் இருக்குமாடா. ம். இந்த மாதிரி நேரத்தில் ஆட்டோ ஓட்டுறது மற்ற சர்வீஸ்க்காக தான். ரெண்டு பேரும் கீழே இறங்குறீங்களா? சாந்தோம்ல போகாது. இப்படி சொன்னா எப்படி மேடம்? எதிர்பார்த்து வந்துட்டோம்ல. மரியாதையா கீழே இறங்கிடுங்க. இறங்கிட்டா போச்சு. வசதியான இடமா தான் இருக்கு. டேய் வாடா. ம் இந்த மாதிரி ஆளுங்களா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதானே நாங்க வெளியவே வரோம். வீரா வீரா ஒன்றும் இல்லை பார்த்து ஏன்டி அறிவு கெட்டவல? நான் தான் சொன்னேன்ல தனியா போகாத, நானும் கூட வரேன்னு. இப்போ என்னாச்சு பாத்தியா? ஏய் சும்மா இருக்கியா? எத்தனை நாள் நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் இப்படி ஆனது இல்ல. இன்னைக்கு மட்டும் எப்படி நடக்கும்? இன்னைக்கு தான் நீ அவன் கண்ணில் பட்டிருக்கேன்னு அர்த்தம். நடிக்காத. இதெல்லாம் பழைய டெக்னிக். இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் மனசு மாற மாட்டேன். என்ன டெக்னிக்கு? நீ ஏன் அவனுங்களை செட் பண்ணி அனுப்புவ? கரெக்ட் டைமுக்கு வந்து என்ன காப்பாத்துற மாதிரி நடிக்கிற அதானே? அடி பாவி, உனக்காக கஷ்டப்பட்டு சண்டை போட்டா கொஞ்சோண்டு மனசாட்சி கூட இல்லாம பேசுற. நான் வராம இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? முழிக்காத. ஐயோ ரத்தம். உன் மேல இருக்கிற லவ்ங்க
அடிபட்டது கூட தெரியாம சண்டை போட்டிருக்கேன். பிளட் இஸ் கம்மிங். போடு. நான் போடணும். கட்டு போடு. ரொம்ப எதிர்பார்க்காத சரியா? இதெல்லாம் உன் செட்டப்ல என்ன கண்டுபிடிச்ச உடனே நீயும் உன் கையை கழிச்சுக்கிட்டு என்கிட்ட நடிக்கிற. இது தெரிந்தது போல. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏய், சத்தியமா அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியாதுடி. நான் யதார்த்தமா இந்த பக்கம் வந்தேன். உன் சத்தியத்தை எல்லாம் தண்ணியில தான் எழுதணும். நான் என் வண்டி கண்ணாடியில பாத்துட்டு தான் இருந்தேன். நீ பின்னாடி வரவே இல்லையே. நீ தானடி வர வேண்டானே. ஓ, ஒருவேளை இந்த ஸ்பாட் எல்லாம் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தியா? கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்க. அது சரி, நல்லதுக்கே காலம் இல்லை. அது நீ சொல்லாத. உனக்கு நல்லது செஞ்சதான் என் காலம் இப்ப இப்படி இருக்கு. இந்த பாரு, உனக்கு சந்தேகம்னா இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க விசாரிக்கட்டும். எதுக்கு? விசாரிச்சு உன்னை தூக்கி உள்ள வைப்பாங்க. அப்புறம் உன் அத்தை வந்து என்கிட்ட கெஞ்சுவாங்க. தலையெழுத்து நான் தான் திரும்ப வந்து உன்னை ஜாமீன் எடுக்கணும். அதானே? அத்தை கூட சேர்ந்து இவளும் பேச ஆரம்பிச்சிட்டா. பேசாம போயிடு. பிரியாணிக்கு காசு கொடுத்து ஆள் செட்டப் பண்ணிட்டு இப்ப வந்து பேசிட்டு இருக்கோம். நீ இவ்ளோ சீப்பா இறங்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏய், சத்தியமா சொல்றேன்டி, நான் இதை பண்ணல. நான் அவ்வளோ சீப்பான ஆள் கிடையாது. இதையும் நம்ப மாட்டேன்ல? பரவாயில்ல, நான் ஆள் செட் பண்ணதாவே நினைச்சுக்கோ. நிஜமாவே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாலும் அதுக்காகலாம் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். அவனுங்களுக்காவது நான் யாருன்னு தெரியாது. ஆனா நீ கூடவே இருந்துட்டு என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்ட. உன்னெல்லாம் நான் எப்படி மன்னிப்பேன்? இங்க பாரு, இதுக்கெல்லாம் ஃபியூச்சர்ல நீ ரொம்ப வருத்தப்படுவ. சான்ஸே இல்ல. காம் டவுன்டா மாறா. சரி, என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிடு. வண்டி ஓட்ட முடியும்ல? இல்லை நான் ஓட்டவா? இல்லடே, நான் எடுத்துகிட்டு வந்த வண்டி சொந்தக்காரன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். சும்மா ஒன்றும் வேணாம், சவாரி ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கோ. காசு கூட கொடுத்துறேன். ஆ, டிப்ஸ் கூட கொடுத்துறேன். வேணா முன்னாடி வந்து உட்காந்துக்கவா? இல்ல வேற ஏதாவது சவாரி வந்தா ஏத்திக்கலாம்ல. ஓகே, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். அந்தியில வானம். இந்த ஏரியா தான், ஆனா இது என் ஏரியா இல்லை. என் மாமியார் வீடு இங்க இருக்கு. விருந்து அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கேன். அது புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. மாமியார் வீட்டில் தான் தங்கியிருக்கேன். பொண்டாட்டி கொஞ்சம் சிடுசிடுன்னு இருப்பா. ஆனா மாமியார் குழந்தையாவும் தங்கமானவங்க. ஆக்சுவலா சொல்ல போனா நான் அவங்களுக்காக தான் இங்கேயே இருக்கேன். பாவம், அவங்க என் பொண்டாட்டி மாதிரி ஒரு பொண்ணை பெற்று வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவ ரொம்ப புடிவாதம் முடிச்சவ. ஆனா நமக்கு அவ மேல லவ் கொஞ்சம் ஜாஸ்தி. அவளுக்கும் தான், ஆனா வெளியே காட்டிக்க மாட்டான். சரி, அதுதான் கூட குறைய இருந்தாலும் நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் தில்லு ரொம்ப அதிகம். மிட் நைட்ல ஆட்டோலாம் ஓட்டுறானா பார்த்துக்கோங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, ஆஸ் அன் ஆட்டோ உமன் கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. தெரியுது பாருங்க, அதான் என் மாமியார் வீடு. அங்கேயே நிறுத்திடுங்க ப்ளீஸ். ஒரு நாள் ஆட்டோ விட்டு ஏற்ற போறா. காசுதா? கையில் காசு இல்லை. ஆன்லைனில் அனுப்பலான்னு பார்த்தா மொபைலில் ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு. ரீசார்ஜ் பண்ணி விட்டேன்னா இமீடியட்டாக பணத்தை அனுப்பிச்சி விட்ருவேன் ப்ளீஸ். என்ன முறைச்சிட்டு போறா? ஏ மாறா, உதவி பண்ணியும் திட்டு வாங்குறது, கெட்ட பேர் வாங்குறது எல்லாம் நீயா தாண்டா இருக்கும். உன் விதி அப்படி எழுதியிருக்கும் போல. மிஸ்டர் ரைட்டர், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பாவம்ல நானும் எவ்வளவு நாள் தான் இந்த மலையிலையும் வெயிலையும் இப்படியே கிடக்குறது. நானும் மனுஷன் தானே. கொஞ்சம் அவன் மனசு மாற உதவி பண்ணா நல்லா இருக்கும்ல.
ப்ளீஸ் கைண்ட் ரெக்வஸ்ட். கண்மணி, நீ சரியான டிராமா பண்ண தெரியுமா? உன் மாமனார் பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிட்டாரே. என்ன அந்த வள்ளி எவ்வளவு திமிரா சவால் விடுது, அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இனி அந்த மாறனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரத பத்தியே யோசிப்பாங்கல்ல அத்தை. ஒரு நிமிஷம் நிஜமாவே நீ மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்க போறியோன்னு நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? நான் என்ன எரிச்சுக்கவா இவ்ளோ கஷ்டப்பட்டேன்? ஒருவேளை அப்படி எரிச்சா கூட இந்த வீட்டையே எரிச்சு மொத்த பேரையும் சாம்பல் ஆக்கிட்டு தான் என் உயிரை விடுவேன். ஆமா, அதுவும் சரிதாண்டி. எது எப்படியோ அந்த பாவி மாறனோட வீராவை சேர்த்து வைக்கிறத பத்தி இந்த வீட்ல யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதுவும் அந்த வள்ளிய பாத்தியா? நீ நெருப்ப கையில வச்சுக்கிட்டு நிக்கும் போது கூட வீராவை அவனோட சேர்த்து வைக்கணும்னு சொல்ற. முதல்ல அவளை ஒழிச்சு கட்டணும். நீ விடுங்கத்த, பாத்துக்கலாம். முதல்ல என் அண்ணனையும் ராஜேஷையும் கொலை பண்ண அந்த மாறனை அழிக்கணும். அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டு உறவு எதுவும் இல்லாம அழிச்சு அவனை ரோட்ல பைத்தியமா அலைய விடணும். உன் தங்கச்சி அவன் கூட சேராம இருந்தாலே பாதி பைத்தியம் ஆயிடுவான். அடுத்து அவன் குடும்பம் அவன் கண்ணு முன்னாடியே செதஞ்சு சின்ன பின்னமானா முழு பைத்தியம் ஆயிடுவான்டி. அவன் ஆஸ்தி அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் ஒழிச்சு அவன் கூட சேர்த்து இந்த குடும்பத்தையும் நான் நடு தெருவுல நிறுத்தாம ஓய மாட்டேன். இதெல்லாம் கேட்கும் போதுதான்டி என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமா, வீரா விஷயத்துல அடுத்து என்ன பண்ண போற? வீராவுக்கு சீக்கிரமே விவாகரத்து வாங்கணும். வாங்கி வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நாளைக்கு அந்த ராமச்சந்திரன் கிட்ட வீராக்கு விருப்பமே இல்லாம நடந்த இந்த கல்யாணத்தை காரணம் காட்டி பெரிய வக்கீலா வச்சு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணணும். ஆமாண்டி, அது சீக்கிரம் பண்ணு. ஆனா வீரா இதுக்கு சம்மதிப்பாளா? ஏன் சம்மதிக்க மாட்டா? அவளை ஈஸியா சம்மதிக்க வச்சிடலாம். அந்த ராமச்சந்திரன் அவகிட்ட சொன்னா அவ கண்டிப்பா கேட்டுப்பா. அதுவும் சரிதான். எனக்கு என்னமோ இந்த வீட்ல உன் புருஷன் மட்டும்தாண்டி சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் அந்த கார்த்திக் இருக்கான்ல, திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கான். அவனையும் கவனிச்சுக்க என்ன. இப்ப எனக்கு அவர் சப்போர்ட் தேவைப்படுது. இந்த மாறனை துரத்திட்டு வீராவுக்கு விவாகரத்து வாங்கி இன்னொரு கல்யாணம் பண்ணி முடிச்சதும் அடுத்த டார்கெட்டே என் புருஷன் தான். அப்புறம் கார்த்தி ராமச்சந்திரன் மொத்தமா எல்லாரையும் முடிச்சிருவேன். இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தனும் நிம்மதியாவே இருக்க கூடாது. அப்போ வள்ளி இவனுங்க எல்லாத்தையும் பழி வாங்கிட்டா அது போதும். வள்ளிக்கெல்லாம் தனியா எதுவும் செய்ய வேண்டாம். இந்த குடும்பத்தை அழிச்ச கதைய ஊரெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு பைத்தியமா ரோட்ல சுத்திட்டு இருப்பா. கரெக்ட் தாண்டி. அத்தை, நேராகுது. யாராவது வந்துட போறாங்க, கிளம்பலாம். வாங்க வா. நாளை என்னை நான் காத்திரு. அத்தை, அந்த ராஜேஷ் அம்மாவோட இவன் சேர்ந்து கூட்டா பேசும்போதே எனக்கு சந்தேகம். நான் நினைச்ச மாதிரியே அந்த அம்மா இவ்ளோ பெரிய வில்லங்கமா இருந்திருக்கு. 2 பேரும் திரும்ப வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என் மனசே சரியில்லை. அதெல்லாம் இப்ப உண்மையாயிடுச்சு. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த கண்மணி மனசுக்குள்ள இவ்ளோ நாளா இவ்ளோ பெரிய வஞ்சத்தை வச்சுதான் சுத்திட்டு இருந்திருக்காப்புல இருக்கு. இன்னையோட இவங்க திட்டத்துல மண்ணை போட்டு மூடுறேன். முருகா, அடப்பழனி ஆண்டவா, என் குடும்பத்தை காப்பாத்தி கொடுத்துரு. வரவே மாட்டேன்னு போச்சு. போன வேகத்துல திரும்பி வருது. ஸ்பீடு வேற கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கே. ஹாய், ஹலோ, ஸ்டாப், கம் பேக். இவன் ஒருத்தன் உன்னை இன்னும் இந்த வீட்ல சேர்க்கலையா? இந்த அரண்மனைக்கு நீ ஒரு காவல் வேற. என்னடா நீ எல்லாம் கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதை விடு.
நீ என்ன நைட் டியூட்டி போற வாட்ச்மேன் மாதிரி நைட்டு போயிட்டு காலைல வர ஆ? என்ன அப்பா உன்னை வீட்டு விட்டு துரத்தி விட்டாரா? ஆமாடா இப்ப அது ஒண்ணுதான் பாக்கி. விட்டா அதுவும் நடந்துரும் கூடிய சீக்கிரம். புலம்பல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. என்ன பிரச்சனை? எனி பிரேக்கிங் நியூஸ்? டேய் என்னடா நீ இப்படி விளையாட்டுத்தனமாவே இருக்க? அங்க உன் அப்பா என்ன ஆனாலும் சரி உன்னை வீட்டுல சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா பண்றது நம்ம? இதெல்லாம் ரொம்ப பழைய நியூஸ். ஏனமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவர் தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. மாறா இதெல்லாம் ஒரு மேட்டரா? உனக்கு அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாதுடா. ஒன்னு சொல்லி என்ன பண்றது? நானே அதெல்லாம் தெரியாம தானே இத்தனை நாளா இருந்திருக்கேன். அத்த உன்னனை பத்தி உனக்கு நல்லா தெரியுமே. விடு பாத்துக்கலாம். ஆமா அண்ணிதான் வீட்டுக்கு வந்துட்டாங்களே, அது ஒரு சந்தோஷம் தானே. அதனால கூட கோவம் குறையிலையா? மாறா உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. கண்மணி தாண்டா பிரச்சனை. நம்ம குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு அவ என்னெல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா தெரியுமா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு இங்கேயே செட்டில் ஆகுறதுனா கூட ஓகே தான். தோ தேர் இஸ் மை பெட்ரூம். நீ எப்படிடா இப்படி இருக்க? உன்னை நினைச்சுதாண்டா எனக்கு கவலையாவே இருக்கு. இந்த பாரு, நீ யாரை நினைச்சு வேணாலும் கவலைப்படு. ஆனா என்ன நினைச்சு மட்டும் கவலையே படாது. நான் என்ன பார்த்துப்பேன். எல்லாத்துக்கும் மேல எனக்கு பொண்டாட்டி வேற இருக்கா. இதை விட வேற என்ன வேணும்? சரி வர்றதான் வர்ற. வீட்டுல இருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரலாம்ல. இங்கேயோ உட்காந்து உட்காந்து போர் அடிக்குது. குறிக்க ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். பசிக்குது இல்ல? ஏண்டா நீ என்ன பிக்னிக்கா வந்திருக்க? ஆமா என்னம்மா இந்த வீட்ல உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க? நான் மறு வீட்டுக்கு வந்துருக்கிற மாப்பிள்ள என்னை பார்த்து பார்த்து கவனிப்பாங்க. உள்ளதான் நான் தாலி கட்டின ஒரு செக் போஸ்ட் இருக்கேன். அதை தாண்டி 4 இட்லி வர்றதே பெரும்பாடா இருக்கு. இதுல ஸ்நாக்ஸ் வேற. எப்படியே போய் தொலை, நான் உள்ள போறேன். சரி இப்ப எதுக்கு வந்திருக்க? அவள்கிட்ட மறுபடியும் பேசி போராட்டம் பண்ண போறியா? சரி சீக்கிரம் போயிட்டு வா, நான் இங்க ஒரு இடம் போட்டு வைக்கிறேன். டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இப்ப நான் நடத்த போற போராட்டமே வேற. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவ இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சபதமா? ஒரு வீட்டுல ஒரு ஆள் சபதம் போட்டா பத்தாது. அதான் ஆல்ரெடி நான் இங்க இருக்கேன்ல. உன்னை யார் இங்க வர சொன்னா? அது சரி, அவதான் வெளியே போயிட்டாலே. நீ யார்கிட்ட பேச போற? வெளியே போயிட்டாளா? எப்ப வருவா? ஆமா, போகும்போது என்னமோ என்கிட்ட சொல்லிட்டா போறா. அவ எப்போ வருவான்னு யாருக்கு தெரியும்? அவ எப்ப வந்தாலும் சரி, இன்னைக்கு அவ இல்லாம நான் இங்க இருந்து போறதா இல்ல. பார். சேம் டைலாக். என்ன சத்துக்கு இன்னைக்கு பேசின விஷயத்தை திரும்ப திரும்ப எத்தனை தடவை பேசுறது? அவதான் கேட்க மாட்டாளே. என்னமோப்பா, போய் பேசிட்டு வரட்டும். மாமா இந்தாங்க காஃபி. மாமா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நான் பேசணும். சொல்லுமா. உங்களோட தங்கச்சி மட்டும்தான் நடந்தது ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கோ வீராக்கோ அது என் அண்ணனுக்கு நடந்த மாதிரி ஒரு விபத்து, அவ்வளவுதான். ஆனா 2 விபத்துக்கும் காரணமான ஆளு ஒருத்தன் தான் மாமா. அதான் கொடுமை. தாலி கட்டிட்டா அவ அவனுக்கு சொந்தமாயிடுவான்னு நினைக்கிறான் மாமா. நியாயமா அவன் பண்ண தப்புக்கு ஜெயில இருக்கணும். அதுக்கு தாமா கம்ப்ளைண்ட் பண்ண. ஆனா இந்த வீரா தான் அவனை வெளியே கொண்டு வந்துருச்சு. ஆமா மாமா, அவளுக்கு எப்பவுமே உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. அது கெட்டக்கூடாதுன்னு தான் அவ அதையும் பண்ணா. ஆனா அதுக்கு நான் அவனை ஏத்துக்கிட்டதான் அர்த்தம் இல்ல மாமா. எனக்கு புரியுதுமா. வீரா இனி மாறனை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறதா என்கிட்ட சொன்னான். அவ கழுத்துல தொங்குற தாலி ஒரு முள்ளு மாதிரி குத்துறதா என்கிட்ட சொல்றா. அந்த முள்ளை எடுக்கணும்னா அவளுக்கு விவாகரத்து கிடைக்கணும் மாமா. அப்பதான் மாமா வீரா பழைய வீராவா மாறுவா. அது வரைக்கும் அந்த வலியோட தான் இருப்பா. அதனால நீங்க அவளுக்காக, எனக்காக, இந்த குடும்பத்துக்காக அவளுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க மாமா. அது
நீங்க நினைச்சா மட்டும்தான் மாமா நடக்கும். சரிம்மா, எனக்கும் நீ சொல்றது தான் சரின்னு படுது. அவன் பண்ண பொறுக்கித்தனத்துக்கு வீரா ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? இன்னைக்கே லாயரை வர சொல்லி விவாகரத்து வாங்கறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செய்ய சொல்றேன். சரிங்க மாமா. ம். வா வீரா, நீ வருவ நான் யோசிக்கவே இல்லை. நடந்ததே நினைச்சு வீட்லயே இருந்தா என்னமா ஆக போகுது. அதனால தான் நான் வேலைக்கு வந்தேன். வேலைக்கா? மாமா, நான் இங்க நம்ம கடையோட ஸ்டாஃபா தான் வந்திருக்கேன். மாமா, நான் இங்க ஒர்க் பண்ணலாம்ல?